கிறிஸ்து மனிதரின் இதயங்களில் உருவாகும் வண்ணம் திவ்ய நற்கருணை வழியாகவும் திருவருட்சாதனங்கள் வழியாகவும் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை உலகில் நிறைவேற்றுகின்ற அருட்பணியை செய்பவர்களே ஒவ்வொரு அருட்பணியாளர்களும். அதுவே அவர்களது மறைப்பணியுமாகும். இறையேசுவில் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நவகுருக்களே, அன்பிற்குரிய சகோதர குருக்களே, பாசமிகு தாய் தந்தையரே, சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, அருட்தந்தை கிஜோவோடும் அருட்தந்தை ரோபினோடும் இணைந்து தூத்தூர் பங்கை இறைவன் இன்றும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்துவதற்காக ஒரு சமூகமாக, இறை சமூகமாக இந்த ஆலயத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு இந்த திடமான முடிவை வீரமான மனதுடன் ஏற்ற அருட்குருக்களுக்கு உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அத்துடன் இந்த சிறந்த முடிவை எடுப்பதற்கு அவர்களோடு துணை நிற்கப் போகின்ற அவர்களுடைய குடும்ப உறவுகளை வாழ்த்துகின்றேன். உங்களுக்கும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அருட்தந்தை மரிய கிஜோ, அருட்தந்தை ரோபின் 11 வருட குருத்துவ தயாரிப்பை முடித்துவிட்டு இன்று குருக்களாக இங்கு அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது ஒரு சகோதர குருவாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழில் அழகாக ஒரு வார்த்தை கூறுவார்கள், தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று. அருட்தந்தை மரியனுடைய மனதில் கடந்து வருகின்ற வார்த்தை அதுதான். அவர்களுடைய அன்பை, பாசத்தை நான் ஒவ்வொரு நாளும் சுவைத்துக் கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவித்த நேரம் சகோதரர்களாக என்னுடன் அவர்களுடைய உடனிருப்பு என்றும் இருந்தது. என்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள அவர்கள் மறந்ததில்லை. என் கண்முன்னால் என்னுடைய சகோதரர்கள் குருக்களாக மாறியதை நினைத்து பெருமிதம் கொள்வதோடு இந்த குருத்துவ வாழ்வில் என்றும் நிலைத்திருக்குமாறு இறைவனிடம் அவர்களுக்காக வேண்டுகிறேன். ஒருவேளை எங்களுடன் இருந்த அனுபவமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து அனுபவமாக இருக்கலாம், அவர்கள் தேர்ந்து கொண்ட அவர்களுடைய குருத்துவ விருது வாக்கு. அருட்தந்தை மரிய கிஜோ, நேர்மையை கடைபிடி, இரக்கம் கொள், தாழ்ச்சியோடு நட என்று மீகா இறைவாக்கினர் கூறிய வார்த்தைகளை தனது குருத்துவ விருது வாக்காக ஏற்றுக்கொண்டுள்ளார். அருட்தந்தை ரோபின் இவ்வுலகில் இறைவனின் தொண்டாற்றுவதற்காக கிறிஸ்துவின் கரங்களாகவும் என்பதை தன்னுடைய விருது வாக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவ்விரு தம்பிகளும் அருட்சகோதரர்களாக இருக்கும் போதும் சரி, திருத்தொண்டர்களாக மாறும் போதும் சரி, இன்று இந்த நிமிடம் வரை 2 நபர்கள் அல்ல, ஒரே நபர்கள் என்ற சிந்தனையை பல வேளைகளில் எனக்கு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் என்னவோ இருவரும் எடுத்த விருது வாக்குகளும் ஒன்றை மற்றொருக்குள் உட்கொள்வதாக அமைகிறது. அருட்தந்தை கிஜோ எடுத்திருக்கின்ற இறை வார்த்தையானது சிறந்த ஒரு குருவாக வாழ வேண்டும் என்றால் அவனில் குடிகொள்ள வேண்டிய 3 சிறந்த பண்புகளை கூறுகிறது. அருட்தந்தை ரோபின் ஒரு சிறந்த குருவானவர் கிறிஸ்துவின் கரங்களாக மாற வேண்டும் என்று கூறுகிறார். கிறிஸ்துவின் கரங்களாக நாம் ஒவ்வொருவரும் செயலாற்ற வேண்டும் என்றால் திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது இவ்வாறு: அவன் மாசற்றவனாக, நேர்மையுடையவனாக, இரக்கமுடையவனாக, இறைவன் முன்னால் என்றும் தாழ்ச்சியுடையவனாக வாழ வேண்டும் என்று கூறுகிறது. அவ்வாறெனில்
திருப்பாடலாசிரியரின் வார்த்தைகளில் கூற வேண்டுமென்றால் அருட்தந்தை ரோபினுடைய விருது வாக்கு அருட்தந்தை கிஜோவுடைய விருது வாக்காகவும் மாறுகிறது. அன்பு நெஞ்சங்களே, குருத்துவம் என்பது எங்களை பொறுத்தமட்டில் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாகும், வாழ்க்கையின் நிலையாகும். அந்த நிலையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் எங்களுக்கு சிறப்பாக தெரியும், உண்மையாக தெரியும், திடமாக தெரியும். எங்களுடைய தகுதியின்மையை இறைவன் தன்னுடைய கருணையால் துடைத்து எங்களுக்கு இந்த மகத்துவத்தின் நிலையை அளித்துள்ளார் என்று. அவ்வாறு கிறிஸ்து எங்களுக்கு மகத்துவத்தின் குருத்துவத்தை தந்திருக்கிறார் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் நேர்மையாகவும் இரக்கத்துடனும் தாழ்ச்சியுடனும் இறைவன் முன்னால் செயலாற்ற வேண்டியவர்கள் என்பதையும் கிறிஸ்து இந்த நாளில் எங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். இம்மூன்று கருத்துக்களையும் இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக மாற்றுவதற்கு நான் முயற்சிக்கிறேன். அதையே இந்த நவகுருகளுக்கும் என்னுடைய குருத்துவ வாழ்த்தாகவும் செலுத்துகிறேன். முதலாவதாக, கிறிஸ்துவனுடைய குருவாக மாற அழைக்கப்பட்டவன் நேர்மையை தனது ஆடையாக கொள்ள வேண்டும். உலகில் அருள்பொழிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு குருவும் கிறிஸ்துவென்ற தலைமை குருவை தனது முன்னே கண்டு அந்த தலைமை குருவின் பண்புகளை தனது வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றான். யார் ஒரு தலைமை குரு என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இவ்வாறு கூறப்படுகிறது. ஒரு தலைமை குருவானவர், நமது தலைமை குருவானவர் நம்மை போல அனைத்து சோதனைகளையும் கடந்தவர், ஆனால் பாவம் செய்யாதவர் என்று. கிறிஸ்துவென்ற தலைமை குருவை நமது வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டாக மாதிரியாக நாம் கொள்கிறோம் என்றால் நாமும் கிறிஸ்துவை போல பாவமற்ற நிலையோடு வாழ்வதற்கும் பலி செலுத்துவதற்கும் அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் 132வது திருப்பாடலில் இவ்வாறு கூறி வைக்கிறார்: நீர் உம்முடைய குருக்களுக்கு நீதியை ஆடையாக அணிவித்துள்ளீர் என்று. கிறிஸ்துவனுடைய குருக்கள் ஒவ்வொருவரும் நீதியை, நேர்மையை தங்களுடைய ஆடையாக கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். எனவேதான் தூய பவுலடியார் இவ்வாறு சொல்வார்: நீங்கள் ஒருவரும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக மக்கள் முன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்றால் கிறிஸ்துவை போல நேர்மையுடனும் மாசற்ற நிலையிலும் வாழ்வதற்கும் அழைக்கப்படுகின்றீர்கள். எந்த ஒரு குருவும் மாசற்ற நிலையில் வாழ்கிறாரோ அவர் தலைமை குருவை வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார். ஆனால் இதற்கு விபரீதமாக பல வேளைகளிலும் நமக்கு பங்கில் சோதனைகள் வருவதுண்டு. காரணம், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நபர்களை நாம் சந்திப்போம். தெரிந்தவர்கள் என்ற போர்வையில், உறவுகள் என்ற நிலையில், அதிகாரத்தின் திமிரில், தங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பின் நிலையில் நம்மை சந்தித்து நம்முடைய நேர்மையை கேள்வி எழுப்புகின்ற பல மனிதர்களையும் நாம் நம்முடைய பங்கில் சந்திப்போம். அந்த வேளைகளில் கிறிஸ்துவை போல நான் உண்மைக்கு சான்று பகரவே இவ்வுலகிற்கு வந்தேன் என்று உங்களால் கூற முடிந்தால் உங்களுடைய குருத்துவ வாழ்வு நிறைவு பெறுகின்றது, பலனுள்ளதாக மாறுகின்றது. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் குருத்துவத்தை ஏற்றுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மனிதனும் இரக்கத்தை தன்னுடைய இதயமாக பெற்று தரக்கூடிய ஒரு வடிகாலாக ஒவ்வொரு குருவும் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றான். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கத்தோலிக்கர்களுக்கு கலண்டருக்கும் மற்ற கலண்டருக்குள்ள வித்தியாசம் என்ன? கத்தோலிக்கர்களின் நாட்காட்டிக்கும் மற்ற நாட்காட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தூத்தூர்ல இருக்கிறவங்க தான் கேட்கிறேன், இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, இங்க எல்லாம் மலையாளம் இல்லை, உங்கள்கிட்ட கேட்கிறேன், தெரியுமா? மற்ற நாட்காட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நிகழ்வை சிந்திப்பதற்கும் ஏதாவது ஒரு நிகழ்வை நமக்கு ஞாபகப்படுத்தும் விதமாகவும் அமையும். ஆனால் கத்தோலிக்க நாட்காட்டி என்பது வருடம் முழுவதும் ஒரு காரியத்தை பற்றி சிந்தித்து தியானிப்பதற்காக நம்மை அழைப்பு பிடிக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இரக்கத்தின் ஆண்டு, இறையழத்தின் ஆண்டு, குடும்பங்களின் ஆண்டு, குருக்களின் ஆண்டு, இளையவர்களின் ஆண்டு, முதியவர்களின் ஆண்டு, இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஒரு காரியத்தை மட்டும் சிந்தித்து தியானிக்க கூடியவர்கள். கிறிஸ்துவின் குருக்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களும்
ஒவ்வொரு நாளும் இரக்கத்தை தங்களுடைய நாளினுடைய முழு மைய சிந்தனையாக கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றார்கள். இவ்வுலகில் வேறு யாருக்கும் அளிக்கப்படாத ஒரு அதிகாரம் என்பது கிறிஸ்துவால் அவருடைய குருக்களுக்கு அளிக்கப்படுகின்றது. பாவ மன்னிப்பை, இறை இரக்கத்தை தன்னுடைய இறை சமூகத்திற்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் பயன்படுத்துவதற்கு மறந்து விடாதீர்கள். இந்த இரக்கத்தை பற்றி கூறும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு கூறுவார், மிசரிகோர்டியே எட் மிசரே என்று. அதாவது இரக்கமும் துன்பமும் சந்திக்கின்ற இடம் ஒவ்வொரு பாவ சங்கீர்த்தன கூடும். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்ற ஊதாரி மைந்தனும் அவனுடைய தந்தையையும் போல, யோவா நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணையும் இயேசுவையும் போல, லூக்கா நற்செய்தியில் நாம் மீண்டும் வாசிக்கின்ற மனம் திருந்திய நல்ல கள்வனையும் இயேசுவையும் போல, ஒவ்வொரு நாளும் துன்பத்துடன் நம்மை நெருங்குகின்ற மனம் திரும்பி வருகின்ற பாவிகளுக்கு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுத்தருகின்ற நபர்களாக நாம் மாற வேண்டும். அதிலிருந்து நாம் விலகினோம் என்றால் கிறிஸ்து நமக்களித்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த மறந்து விடுகின்றோம். கிறிஸ்துவனுடைய குருவாக வாழ அழைக்கப்பட்டவன் மூன்றாவதாக வாழ்க்கையில் பெற வேண்டிய பண்பென்பது அவன் தாழ்ச்சியை தலையாக கொள்ள வேண்டும். அன்பு குருக்களே, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த குருத்துவம் என்பது அது உலகளவிலான அதிகாரம் அல்ல, அது கடவுளுடைய கொடை. அந்த கொடையை நாம் கவனமுடன் கையாள வேண்டும். காரணம், அது மிக விரைவில் உடைந்து போகக்கூடிய மண் பாத்திரத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மண்கலத்தில் அளிக்கப்பட்ட இந்த கொடையை நாம் சிறப்பான முறையில் உபயோகப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் குருக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்னால் அது நம்முடைய தகுதியாலோ நம்முடைய திறமையாலோ அல்ல, மாறாக கடவுளுடைய கருணையால் என்ற உயர்ந்த எண்ணத்தை மனதில் கொள்ள வேண்டும். எனவேதான் தூய பவுலடியார் இவ்வாறு கூறுவார், தீமோத்தேயுக்கு எழுதிய 1வது திருமடலில், நீ பெற்றுள்ள அருட்கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. எந்த ஒரு குரு தனக்களித்த கொடையை பற்றி அக்கறையற்றவனாய் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்கின்ற பண்பு மறைந்துவிடும். உலகிலான அதிகாரத்தை தன்னுடைய அதிகாரமாக எடுத்து மக்களுக்கு இறை பணி ஆற்றுவதற்கு பதில் அவர்களை அதிகாரத்துடன் அடக்கி ஆள நினைப்பான். அன்பு குருக்களே, இறை சமூகத்தை கிறிஸ்துவோடு இணைந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்றால் அன்னை மரியாளை போல நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியுடையவர்களாக வாழ வேண்டும். நேற்றைய தினம் நீங்கள் அளித்த, இதற்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் அளித்த கீழ்ப்படிதலின் அந்த வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். உங்களுடைய ஆயர்களுக்கு, உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற பங்கு குருக்களுக்கு, உங்களுக்கு மேல் அதிகாரம் செலுத்தப்படுகின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த 3 பண்புகளையும் கொண்ட ஒரு குருவானவர் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் முன்னால் தனது பலியை செலுத்துகிறார் என்றாலும் மனிதன் என்ற பலவீனம் அவனை விட்டு விடுவதில்லை. எனவேதான் ஒவ்வொரு குருவும் தனது வாழ்க்கையில் 4 விதமான சோதனைகளை கடக்க வேண்டும். பல முறைகளில் சந்திக்கிறார். இங்கிருக்கின்ற குருக்களின் சார்பாக நான் கூறுகிறேன், ஒருவேளை எல்லாரும் இல்லை, ஆனால் குருக்கள் இந்த சோதனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். பணம், பொருள், பதவி, பெண் என்ற 4 விதமான சோதனைகளால் குருக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு குருவானவன் இறை சமூகத்தினுடைய பணத்தை தனது பணமாக நினைத்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, எந்த ஒரு குருவானவன் பெரிய பங்கு, பெரிய பதவி, பெரிய நபர்களோடு உறவு என்று வாழ நினைக்கிறானோ, எந்த ஒரு குரு இவ்வுலகினுடைய ஆசைகளையும் நாட்டங்களையும் தனதாக்கி கொண்டு தான் மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய நேரத்தை பணியாற்ற தவறி அதை உதாசீனப்படுத்தி வாழ்கிறானோ, எந்த ஒரு குரு பெண்ணை ஒரு பொருளாக பார்க்கிறானோ, அங்கு அவனுடைய குருத்துவமானது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அவனுடைய குருத்துவத்தின் மாண்பானது முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்னால் கேலி சின்னமாக மாறுகிறது. அன்பு குருக்களே, இந்த 4 சோதனைகளும் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளில் உங்களை அணுகுமே என்றால் கிறிஸ்துவை போல சோதனைகளை கடந்து ஒரு சிறந்த குருவானவராக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்க நினைக்கலாம், ஃபாதர் அவங்களுக்குள்ள
சோதனைகளை பற்றி ஏன் இவ்வளவு வெளிச்சமான முன்னாடி பேசுகிறாருன்னு நினைக்கலாம். இந்த 4 சோதனைகளும் எங்களை நோக்கி வருகிறது என்றால் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கு அளிக்கின்ற 5 சோதனைகள் தான் அதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த 4 சோதனைகளுக்கும் ஒரு விதத்தில் அல்லாது மற்றொரு விதத்தில் ஒவ்வொரு பங்கு மக்களும் காரணமாக அமைகிறார்கள். அதில் முதல் சோதனை என்பது வளைந்து கொடுக்க சொல்லும் சோதனை. நமது பங்குகளிலெல்லாம் எல்லாருக்கும் பொதுவான சட்டங்கள் உண்டு, விதிமுறைகள் உண்டு. ஆனால் சில பேர் இருப்பார்கள், ஃபாதர் நான் அன்பிய பொறுப்பாளராக இருக்கிறேன், ஃபாதர் நான் அவன், ஃபாதர் நான் அவள், ஃபாதர் உங்களுக்கு என்ன தெரியும், நான் உங்க குடும்பக்காரன், நீ இதை செய்யாம இருந்தா இந்த பங்குல நீ எப்படி இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். அப்படி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குருக்களை பயமுறுத்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய சுயநலத்திற்காக, தேவைகளுக்காக எங்களை வளைந்து கொடுக்க சொல்கின்ற, நெகிழ்ந்து கொடுக்க சொல்கின்ற ஒரு சோதனையை நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய குருக்களை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள். உங்களுடைய குருக்களை வளைந்து கொடுக்க சொல்லி நேர்மையை கேள்வி எழுப்பாதீர்கள். உங்களுடைய குருக்கள் கிறிஸ்துவனுடைய நேர்மையை ஆடையாக அணிவதற்கு நீங்கள் உதவி புரியுங்கள். இரண்டாவது சோதனை என்பது பிரபலமாவதற்கான சோதனை. நாங்கள் பங்கில் எங்கள் வேலை உண்டு, நாங்கள் உண்டுன்னு சொல்லி பூசையை சொல்லி பாவசங்கத்தினம் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு கூட்டம் வரும், ஃபாதர் கோயில் கட்டுங்க ஃபாதர், ஃபாதர் மண்டபம் கட்டுங்க ஃபாதர், ஃபாதர் கெபி கட்டுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வரும். ஃபாதர் திருவிழால சிறப்பான முறையில் தேர்ப்பவன் இருக்கணும், மற்ற பங்குல இல்லா மாதிரி நம்ம பங்குல செண்ட மேளம் இருக்கணும் ஃபாதர், உங்களை பத்தி மற்றவங்க மூக்கு மேல விரல் வச்சு பேசணும் ஃபாதர், மண்டபத்தில் கல்வெட்டுல உங்க பேர் வரணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஆசைகளை ஊட்டி ஊட்டி ஒவ்வொரு குருக்களையும் பிரபலமாவதற்கான சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள். அவர்கள் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக வந்தவர்கள். உங்களுடைய பங்கில் கல்லாலும் மண்ணாலும் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல. உங்களுடைய ஆன்மாக்களில் கிறிஸ்துவை உருவாக்குவதற்காக வந்தவர்கள். எனவே அவர்களை இந்த சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள். மூன்றாவது சோதனை என்பது நற்பெயர் எடுப்பதற்கான சோதனை. எப்படின்னு தெரியல, என்ன மாதிரி சிந்திப்பாங்கன்னு தெரியல. இப்போ ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஃபாதரை பற்றி கண்ணு காது மூக்கு கை கால் வச்சு கதை எழுதுறான்னு சொல்லி ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக பங்குல சிசிடிவி வைப்பாங்க, பங்கு அலுவலகத்தில் சிசிடிவி வைப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி சிசிடிவி வைக்கவே தேவையில்லை. காரணம், அருட்பணியாளர்கள் இல்லத்தை சுற்றி 24 மணி நேரம் இயங்குகின்ற கண்காணிப்பு கேமராக்கள் இப்பொழுது பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு நாள் ஒரு தந்தையானவர் 1 மணிக்கு இரவில் வந்தாரா, எல்லா நாளும் ஃபாதர் எங்க போயிட்டு வராரு, நைட்டு 1 மணிக்கு எங்க போயிட்டு வராரு, ஒரு நாள் நைட்டு கடப்புறத்தில் போய் உட்கார்ந்து ஏதாவது வாசித்தாலோ கிறிஸ்து நேரம் இருந்தாலோ, ஏன் ஃபாதர் எப்பவுமே கடப்புறத்தில் போறாரு, மற்றவங்க யாரும் கடப்புறத்தில் போல, ஒரு ஃபாதர் கடப்புறத்தில் போய் தனிமையா இருக்கலாமா? அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்களுக்கு எங்களுடைய நற்பெயரை கெடுக்கும் வண்ணம் நீங்கள் செய்யும் போது நாங்களும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளாக நமக்கேன் வம்பு என்று நீங்கள் கேட்பதற்கெல்லாம் சரி 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 என்று தலையாட்டி எங்களுடைய நற்பெயரை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை நாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த சோதனையை தராதீர்கள். நான்காவது சோதனை என்பது சுதந்திரத்திற்கான சோதனை. இப்பெல்லாம் எதையுமே சுதந்திரமா செய்ய முடியறதில்லை. எந்த ஒரு குரு சுதந்திரமாக செயல்பட நினைக்கிறானோ அவன் முன்னால் பங்கு மக்கள் அநேகமான தடைகற்களை கொண்டு அடுக்கி வைப்பார்கள். இதை நீ எவ்வாறு தாண்டி வருகிறாய் என்று பார்க்கிறேன், இதை நீ தாண்டி வந்து உன்னால் எப்படி பழையது போல செயல்பட முடியும் என்று பார்க்கிற இந்த தடைகற்களை போடுகின்ற மக்களாக பல வேளைகளில் மாறிக்கொண்டிருக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பங்குல அங்கே இருந்த பங்கு ஃபாதர் என்று சொன்னார், ஃபாதர் நம்ம ஊர்ல சின்ன குழந்தைகளுக்கான கொயர் கிடையாது ஃபாதர், ஏன்னா நீங்க சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு கொயரை நம்ம பங்குல உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் அரும்பாடுபட்டு குழந்தைகளை ஒன்றிணைத்து ஒரு சிறு குழந்தைகளுக்கான பாடகர் குழுவை தயார்படுத்தினேன். சிறு குழந்தைகளுக்கான அந்த பாடகர் குழுவை தயார்படுத்திய பொழுது அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் நான் முயற்சித்தேன். அவ்வாறு அந்த குழந்தைகள் சிறப்பான பாடி வரும் பொழுது அந்த பாடகர் குழுவிலே இருந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்னவோ தெரியல, ஃபாதர் எப்பவுமே சின்ன குழந்தைங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு அப்படி என்று
நான் கனவில் கூட சிந்திக்காத விதத்தில் அந்த சிறு குழந்தைகளோடு என்னை இணைத்து பேச ஆரம்பித்தார்கள். அப்படி பேசினால் நான் மீண்டும் அந்த செயலை எவ்வாறு சுதந்திரமாக செய்வேன்? அடுத்த பங்குல போனேன். ஃபாதர் சொன்னாரு, ஃபாதர் இங்க சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு கொயர் நீங்க ஃபார்ம் பண்ணணும். இல்ல ஃபாதர், கொயர் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். எனக்கு கடவுள் அளித்த திறமையை உங்களை பயந்து நான் மாற்றி வைக்கிறேன். இதுபோலதான் பல குருக்களும் வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனுபவங்கள் வழியாக இறைவனுடைய பணியை உங்களுக்கு ஆற்றுவதற்கு பதில் தங்களுக்குள்ளேயே ஒதுங்கிக் கொள்கிறார்கள். சுதந்திரமாக செயல்படுவதற்கு இறை மக்களே தடையாக இருக்கிறீர்கள். இது 4வது சோதனை. 5வது சோதனை என்பது அரசியல் செய்வதற்கான சோதனை. இப்பெல்லாம் பங்கு பேரவைங்கிறது திமுக, அதிமுக, பாஜக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இடம் பங்கு பேரவை அல்ல. பங்கு பேரவை என்பது, பங்கு என்பது ஒரு ஆன்மீக தளம், அது அரசியல் தளம் அல்ல. இங்கு பங்கின் பேரவையின் உறுப்பினர்களாக நீங்கள் செயலாற்ற விரும்புகிறீர்கள் என்றால் ஆன்மீக வளர்ச்சிக்கு பங்கின் குருவோடு இணைந்து செயலாற்ற வாருங்கள். உங்களிடையே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்கான இடம் என்று கருதி நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பங்கில் இறைவனுடைய ஆன்மீகம் ஒவ்வொரு நாளும் இழைத்து கொண்டே இருக்கும். பங்குல ஒரு சிறந்த முடிவை ஒரு டீம் எடுக்கும். அவன் எடுத்ததுனாலேயே அந்த முடிவு சரியான முடிவா இருந்தாலும் அது நடக்க விடாம பண்ணுகின்றவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அன்பு நெஞ்சங்களே, இது நீங்கள் எங்களுக்கு தருகின்ற 5வது சோதனை. இந்த 4 சோதனையும் 5 சோதனையும் ஒவ்வொரு நாளும் குருக்கள் வெவ்வேறு விதத்தில் அனுபவிக்கிறார்கள் என்றாலும் இதற்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு 4 விதமான படிநிலைகளை கொண்டுள்ளது. 1வது, எங்களை வேற்று மனிதர்களாக அல்ல, உங்களுடைய குடும்பங்களில் உறுப்பினராக பார்க்க முயலுங்கள். நாங்கள் ஏதோ ஒரு குடும்பத்தில் வந்திருந்த நபர் என்பதால் தானே எங்களோடு இந்த விதத்தில் நீங்கள் செயலாற்றுகிறீர்கள் அல்லது பழகுகிறீர்கள். நாங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய மகன், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய அண்ணன், தம்பி என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ஒவ்வொரு குருவையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனை பாதி முடிவடையும். 2வது படிநிலை என்பது தவறு செய்தால் தனியாக சந்தித்து அதை திருத்துவதற்கு முயலுங்கள். அல்ல முதுகின் பின்னால் பேசாதீர்கள். நாங்கள் ஏதாவது தவறு செய்தால் தனியாக வந்து, ஃபாதர் நீங்க இப்படி பேசுனது தவறு, நீங்கள் செய்தது தவறு என்று தனிமையில் கூறும். அது இல்லாமல் நமக்கு அந்த மாதிரி தெரியாது. நாம வீரத்தை காட்டுறது எப்பவுமே 100 பேரை சேர்த்துட்டு வந்தா வீரத்தை காட்டுவோம். தனியா வந்து வீரத்தை காட்ட மாட்டோம். தனியாக வந்து உங்களுடைய குருக்களின் குறைகளை அவர்கள் முன்னால் சுட்டி காட்டுங்கள். அதை அவர் சரி செய்வார். 3வது படிநிலை என்பது எங்களை மனிதர்களாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஃபாதர், அவர் பெரிய ஆளு, அவருக்கு எல்லாம் இருக்கு, அவருக்கு என்ன குறை அப்படின்னு எங்களை வேற்று கிரகத்து மனிதராக பார்க்காமல் நாங்கள் நோபடி அல்ல, சம்படி, உங்களுடைய மனிதர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு மதிக்கவும் எங்களை அன்பு செய்யவும் முயலுங்கள். 4வது படிநிலை என்பது முக்கியமானது, எங்களுக்காக ஜெபியுங்கள். நான் இடையனை அடிப்பேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று இறைவாக்கினர் கூறிய வார்த்தை இன்று நம்முடைய பங்கு சமூகத்திலே, இறை குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குருக்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை கொடுப்பதன் வழியாக, அவர்களுடைய ஆன்மீக வாழ்வை கேள்வி செய்வதன் வழியாக ஒரு இறை சமூகமாக வாழ வேண்டிய நாம் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், நாம் ஒன்றாக ஒரு இறை சமூகமாக மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக கொள்ள வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களை குத்தம் சொல்லல, உங்களுடைய குறைகளே சுண்டி காட்டினேன் என்று நினைக்க வேண்டாம். இது எல்லா பங்கிலும் நடப்பதுதான். இந்த தவறுகள் உங்களிடையே இருந்தால் தயவு செய்து அதை சரி செய்யுங்கள். இந்த சோதனைகளுக்கு நீங்கள் உங்கள் குருக்களை உட்படுத்துகிறீர்கள் என்றால் தயவு செய்து இன்று உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த ஃபாதர் போவாரு, இன்னொரு ஃபாதர் வருவாரு, அவரை பார்த்துக்கலான்னு சொல்ற அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். வருகின்ற ஒவ்வொரு குருக்களையும் உங்களுடைய குருக்களாக நினைத்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுக்கான இறையருள் இறைவனிடமிருந்து அதிக அளவில் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைந்து வரும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.